ஒரு தலைமை குணம் கொண்டவர்கள், நிர்வாகத் திறமை, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், டீம் லீடிங். ஒரு 10 பேர் நம்ம கூட இருந்தால் நம்ம தனியாக தெரிவோம். யார்? சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம். வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், பொருள் வாங்கலாம், இடம் வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், திருமண பேச்சு கைகூடும். ராசியில் கேது, ஏது வந்தாலும் கேது வரக்கூடாதுங்கிறது பழமொழி. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9860098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். மகம், பூரம், உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு 14/4/2026 அன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு, நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் அப்படிங்கிறது அன்றைய தினம் பிறக்குது. தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இப்போ இந்த தமிழ் புத்தாண்டின் மூலம் இந்த சிம்மராசிக்கு என்ன நன்மை? ஏதாவது கிரகங்கள் மாற்றங்களோ பயிற்சிகளோ ஏற்படுதா? ஏதாவது நன்மைகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கா? இப்படி எல்லாம் தான் பார்க்குறோம். பொதுவாக சிம்மராசின்னு எடுத்துட்டாலே ஒரு தலைமை குணம் கொண்டவர்கள், நிர்வாகத் திறமை, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், டீம் லீடிங். ஒரு 10 பேர் நம்ம கூட இருந்தால் நம்ம தனியாக தெரிவோம். யார்? சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம். இதில் இருந்தால் ஏதோ ஒரு துறையில் நீங்கள் தான் ஹெட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு கீழே பல பேர் வேலை செய்யணும். அந்த துறையில் நீங்கள் தலைமை வகிக்கக்கூடிய அமைப்பு. உங்கள் பின்னாடி 10 பேர் எப்போவுமே இருப்பான். 10 பேர் உங்களோட இருந்தாலும் உங்களை தான் அதை கூப்பிடுவாங்க. இப்படியெல்லாம் ஒரு ஆளுமை குணம், முன்கோபங்கள் அதிகமாக வர்றது, நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறது, நாமளும் தப்பு பண்ணக்கூடாது, மற்றவனையும் தப்பு பண்ணாமல் வர்றது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு அதிகாரத்துவம், ஆளுமை திறன் இதெல்லாம் இருக்கும் சிம்ம லக்னம், சிம்ம ராசி. அப்பேற்பட்ட தங்களுக்கு ராசியிலே கேது சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மையை தராது. ஐப்பசி மாதம் வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். தீபாவளி முடியணும். ராசியில கேது, ஏது வந்தாலும் கேது வரக்கூடாதுங்கிறது பழமொழி. அப்போ ஞானம், அறிவு, கல்வி அதுக்கு குறை இருக்காது. கேது ஞானகாரகன். படிக்கிற காலம் இது. படிக்கிற காலத்தில் வேற எதையா பண்ணோம்னா என்ன பண்ணுவார்? வீண் வம்பு, வழக்கு, தேவையில்லாத அவப்பெயர், பிளேம், மரியாதை குறைவு. அதாவது ஒருத்தருக்கு டிகினிட்டி இருக்கும். அந்த டிகினிட்டிக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும். அவமானப்படுத்தப்பட்டால் நம்மளால் தாங்க முடியுமா? நம்ம எப்பேற்பட்ட ஆள், இவன்லாம் பேசுகிறான், அவன் மேலே கொண்டு நம்மளை நிற்க வச்சுருக்கான், நாம் அவன் கை கட்டி பேசுகிறோம், இதெல்லாம் தான் அவமரியாதை. அப்போது அது இந்த மாதிரி கிரகங்களுடைய நேரம். நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளுடைய திறமைகளையும் வித்தைகளையும் பெயர்களையும் குறைவாக மதிப்பு குறைத்து காட்டப்படக்கூடிய ஒரு நேரம். அது நாமளாக வளர்த்திக்கூடாது. எந்த இடத்துல நமக்கு ஒரு மரியாதை இல்லையோ அங்கேருந்து வெளியில் வந்துடணும். அதற்குண்டான மாதிரி தான் கிரகங்கள் ஏற்படுத்தும். நாம் தான் புத்திசாலித்தனமாக வரணும். இல்லைன்னா அது பிரச்சனைகளாக வெடித்து நீதிமன்றம், கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு அந்த மாதிரி எல்லாம் கூட கொண்டு போகும் கேது இருக்கிறதுனால. பட் அதே சமயம் ஞானம், அறிவு, கல்வி, ஆன்மீக நாட்டங்கள், தியானம், தபம், ஜபம், யோகம், படிப்பு இதில் திறமையை காமிக்கலாம். குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் மே மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கார். அது நன்மையை கொடுக்கும். வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், பொருள் வாங்கலாம், இடம் வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், திருமண பேச்சு கைகூடும், வம்சவர்த்தி ஏற்படும், பொருளாதாரத்தில் முன்னேறலாம், தாயார் தகப்பனாருக்கு நன்மைகள் ஏற்படுத்தும், தொலைந்து போன பொருள்கள் கிடைக்கும், பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆபரணம் செய்பவர்கள், நகை வியாபாரிகள், நகைக்கடை வைத்திருப்பவர்கள், நூல், பருத்தி, பஞ்சு, ஜவுளி இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலம் நன்மை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் மூலம் சாதிக்கலாம். புதிய நபர்களுடைய, மனிதர்களுடைய சேர்க்கையால் நன்மை உண்டாகும். அரசாங்க பதவி கிடைக்கும். அரசாங்க பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். 11 குருங்கும் போல் லாபஸ்தானம். நீங்கள் ஒரு பிளான் பண்ணி 5 ரூபா தான் வருமானம் வரும்னு ஒரு தொழில் இறங்குனீங்கன்னா 50 ரூபா வருமானம் வரும். அந்த அளவு உழைக்கணும். ஒன்றா அது நேரங்காலம் இருக்குது. சில பேர் உழைத்தும் அந்த நேரங்காலம் பயன் தராத நேரத்தில் பிழலுக்கு நீரும்பாங்க. நம்ம உழைச்சது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இப்போ உழைத்தால் கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கணும். அந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. ராசிக்கு 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி, அஷ்டமச்சனி. அஷ்டமச்சனி அப்படிங்கிறது நன்மை செய்யுமான்னு பார்த்தால் கண்டிப்பாக நன்மை செய்யாது தான். 8ல் போய் சனி மறையிறார். சனி மறையும் பொழுது பலவிதமான மனோ ரீதியான பிரச்சனைகள். ஒரு தடவை ஒரு காரியம் நடக்காது. எதை தொட்டாலும் அதில் பிரச்சனை, எதை தொட்டாலும் செலவு, 7 பேர் கெட்ட பேர், உடல்நலம் பாதிக்கும். கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் வரும், மன வியாகுலங்கள் அதிகரிக்கும், இடமாற்றங்கள் ஏற்படும். இருக்கிற இடம், தொழில், வேலை கண்டிப்பாக 8ல் சனி வந்தால் மாற்றுவார். தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது வரும். அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. அஷ்டமச்சனி போது அந்த மாதிரி நன்மைகளும் இருக்குது, இதில் பல தீமைகளும் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா சிம்மராசி நேயர்கள் அவசியம் சொந்த ஜாதகம் பார்த்து தான் ஆகும். ஏன்னா பார்க்காம இதை பொது பலனில் நன்மை அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது. இதில் ஓரளவு இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டத்தினுடைய கிரகங்கள், தசா புத்திகள்
எந்த கிரகத்தை எந்த கிரகம் பார்க்குது, அதனால் இந்த தோஷங்கள் கழியுதா, இப்படியெல்லாம் நம்ம கணிக்கணும். அதுக்கு சொந்த ஜாதகம் அவசியம் பார்த்து தான் ஆகும். அலைபேசியில் நான் என்னுடைய அலைபேசியான 9860509837 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை விரிவாக பார்த்துக்கலாம். சிம்மராசி அப்படின்னு பார்த்தால் இந்த புத்தாண்டு பலன்கள் ஒரு 75% நன்மைகள்னு சொல்லலாம். இந்த வருடம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, வணங்க வேண்டிய தெய்வம் நந்தி, ரிஷபம்னு சொல்லுவாங்க, நந்தி தேவர். பிரதோஷத்தன்னைக்கு நந்தி எம்பெருமானை வழிபட்டு வந்தால் இந்த ஆண்டு தங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று கூறி, இதுவரை இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பராபவ வருஷத்தினுடைய 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை தெளிவாக விரிவாக பார்த்தோம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எப்படி இருக்குது, அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் எப்போவும் சொல்கிறது தான். இப்போ நாங்கள்லாம் சொல்கிறது அப்படிங்கிறது இந்த பொதுப்படையாக கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதை வச்சு இது இப்படி நடக்கலாம், இப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஒரு காம்பவுண்டாக ஜென்ரலாக பொதுவாக தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். இது ஒரு 10% சில பேருக்கு சூட் ஆகும். 10% தான் இதனுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கணும். மீதி 90% பலாபலன்கள் அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தை மட்டுமே பொறுத்தது. எந்த பயிற்சிகள் நடந்தாலும் சரி, எந்த ஒரு ஆண்டுகள் பிறந்தாலும், என்ன ஒன்று மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நம்மளுடைய சொந்த ஜாதகம் வேலை செய்தால் மட்டும்தான் நன்மையையும் அனுபவிக்க முடியும், தீமையிலிருந்தும் விலக முடியும். அதனால் இந்த தமிழ் புத்தாண்டில் அடுத்த தமிழ் புத்தாண்டு வர வரைக்கும் இந்த ஒரு வருஷத்திற்கு நாம் எப்படி இருப்போம், நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை தவறாமல் பார்க்கணும். இது எல்லாருக்கும் நான் எப்போ சொல்கிறது தான். ஏன்னா அதில் பலவிதமான தோஷங்கள் இருக்கலாம், நன்மைகளும் இருக்கலாம். இந்த நன்மையை தெரிஞ்சுக்காமே அதில் ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையை விட்டுட்டு வேறு பாதையை நோக்கி நாம் போகும்போது நாம் பண்ணுற எந்த காரியங்களும் நமக்கு சரியாக அமையறதில்லை. அப்போ புத்திசாலித்தனமாக நமக்கு இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது. தெரிஞ்சுட்டு அந்த பாதையில் போகிறது நமக்கு நன்மையை தரும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். என்னுடைய அலைபேசி எண்ணான 9860098370 98650 இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்களுடைய ஜாதகத்தையோ பெயரோ பிறந்த இடமோ தேதியோ நேரமோ இதை அனுப்பிச்சி வச்சு உங்கள் சொந்த ஜாதகத்தை அதற்குண்டான கட்டணங்களையும் தட்சிணங்களையும் செலுத்தி முழுமையாக ஒரு முறை பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நமக்கு இதுதான், நமக்கு இன்ன தோஷங்கள் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம், நமக்கு இன்னென்ன நன்மைகள் வாய்ப்புகள் காத்து கிடக்கு, நம்ம தெரியாமல் கொண்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணுமோ அதை முறையாக பண்ணி அதன் பிரகாரம் போனோம்னா நாம் தான் நம்ம ஜாதகத்துக்கு ராஜா. நம்ம வாழ்க்கையை யாருமே குறுக்க வர முடியாது, தடுக்க முடியாது. எனவே இந்த புத்தாண்டு உங்களுக்கெல்லாம் ஒரு இனிமையான புத்தாண்டாக அமைய வேண்டும் என்று கூறி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.